இன்றைய முக்கிய குறிப்புகள். எண்ணிக்கை அதிகாரம் 1. எண்ணிக்கை அந்த பேர்லே இருக்கு, எண்கள் எடுக்கணும் என்று. ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுடைய கணக்கெடுப்பு, இஸ்ரேல் படைகளின் கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்றாரு. சோ இஸ்ரேல் துருப்புகளின் கணக்கெடுப்பு. கடவுள் சீனாய் மலையில் மோசேயிடம் பேசினார். முழு இஸ்ரேல் சமூகத்தையும் அவர்களின் குலங்கள் மற்றும் குடும்பங்களால் கணக்கெடுக்க அறிவுறுத்துகிறார். இஸ்ரேல் படையில் சேவை செய்யக்கூடிய 20 வயதுக்கு மேற்பட்ட ஒவ்வொரு ஆணும் இந்த கணக்கெடுப்பில் சேர்க்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் விதம் 12 தலைவர்கள் இந்த பரிசுத்த வேளையில் மோசேக்கும் ஆரோனுக்கும் உதவி செய்தனர். யூதா மிகப்பெரிய கோத்திரம் என்பதை இந்த அதிகாரம் வெளிப்படுத்துகிறது. இருப்பினும் இது பொதுமக்கள் தொகை கணக்கெடுப்பில் லேவியர்கள் சேர்க்கப்படவில்லை. உடன்படிக்கை கூடாரத்திற்கு லேவியர்களை தேவன் பொறுப்புள்ளவர்களாக நியமித்தார். இதனால் அவர்கள் கோத்திரங்களிடையே ஒரு சிறப்பு அந்தஸ்தை பெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது வெறும் நிர்வாக பணி மட்டுமல்ல, அடிமைத்தனத்தினின்று புதிதாக வெளியேறும் மக்களை கடவுளின் வழிகாட்டுதலின் கீழ் ஒரு கட்டமைக்கப்பட்ட சமூகமாக ஒழுங்கமைக்கவும் ஒரு செயலாகும் என்று இந்த அதிகாரத்தில் நாம் படிக்க கேட்டோம். 2ஆம் அதிகாரம் எண்ணிக்கை. இஸ்ரேலின் முகாமின் ஏற்பாடு பற்றி பேசுகிறார். இஸ்ரேல் பாளையம் எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக அறிவுரைகள் கர்த்தர் மோசேக்கு வழங்குகிறார். ஆசாரிப்பு கூடாரத்தில் சுற்றி ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட இடம் ஒதுக்கப்படுகிறது. என்ற போதிலும் லேவியர்கள் ஆசாரிப்பு கூடாரத்தை சுற்றி நேரடியாக பாளையம் இறங்க வேண்டியிருந்தது. அதை பாதுகாத்து தங்கள் பரிசுத்த கடமைகளை செய்ய வேண்டியிருந்தது. இஸ்ரேலர் பயணம் செய்த போது அணிவகுப்பு செல்லும் வரிசைகளும் இந்த ஏற்பாடு பிரதிபலித்தது. முகாமின் தளவமைப்பு தேவனுடைய தெய்வீக ஒழுங்கையும் அவருடைய ஜனங்களிடையே அவருடைய பிரசன்னத்தின் மையத்தையும் எடுத்து காட்டுகிறது. லேவியர் எண்ணிக்கை 3ஆம் அதிகாரம் ஆசாரிப்பு கூடாரத்தை சேவிக்க லேவியர்களை பற்றி பேசுகிறார். லேவியரை பதிவு செய்யும்படி மோசேக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளையை இந்த அதிகாரம் அறிவிக்கிறது. மற்ற கோத்திரங்களைப் போல் அல்லாமல் லேவியர்கள் ஒரு பரிசுத்த பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். கூடாரத்தை கவனித்துக் கொள்வது, மக்கள் மற்றும் விலங்குகள் இரண்டிலும் முதற் பேரானவற்றை தேவன் தன்னுடையதாக கூறினார். ஆனால் இங்கே அவர் இஸ்ரேலின் முதற் பேரான மகன்களுக்கு லேவியர்களை மாற்றுகிறார். அத்தியாயம் லேவியர்களின் மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் குறிப்பிடுகிறது. So that is about today. Numbers chapter 3 completed. So இன்றைக்கான கேள்வி உங்கள் குடும்பத்திற்கு. So முதலாம் கேள்வி. எண்ணிக்கை 1, 2 3 வரை. மோசேக்கு கடவுள் கட்டளையிட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் நோக்கம் என்ன? எதுக்காக கடவுள் இந்த கணக்கெடுப்பெல்லாம் எடுக்கணும் அப்படின்ட்டு சொல்றாரு? What is the purpose of the census God commands Moses to conduct? நான் இப்போ முக்கிய குறிப்பில சொன்னேன். எதுக்கோ இந்த இளைஞர்கள் எல்லாம் தயார்படுத்துறாரு இல்லையா கடவுள்? ஏன்? To protect the covenant box, the tent which God gives. இல்ல, ஒரு ராணுவ சேவைக்காக கூட மக்களை அணி திரட்டுகிறார் இல்லையா? எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி 20 வயசுக்கு மேல இருக்கிற எல்லாரையும் அணி திரட்டணும் என்று மோசேக்கு கூறுகிறார். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. 1ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். எண்ணிக்கை 1 49. எண்ணிடப்படாத கோத்திரம் எது? What tribe was not numbered? When you take a census of men fit for military service, do not include the tribe of Levi. Tribe of Levi, correct. Levites அவங்கள அந்த கோத்திரத்தை அவங்க எண்ணிக்கைக்குள்ள எடுத்துக்கொள்ள. ஏன்? நீங்க சொந்த வார்த்தையில Because they were made to serve as priest. They were God's own people. அவங்க ரொம்ப ஸ்பெஷல். சோ பொதுமக்கள் கூட அவங்கள கடவுள் சேர்த்துக்கல. They were special, God's own people. Correct. Next question. 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆசாரிப்பு கூடாரத்தை சுற்றி கூடாரம் அமைக்கும்படி இஸ்ரேல் புத்திரர் எவ்வாறு கட்டளையிடப்பட்டார்கள்? Numbers 2:2. How were the children of Israel instructed to pitch around the tent of meeting? பிரிச்சு வைப்பார் ஒரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Israel set up
அவர்களுடைய மூதாதையர் வீட்டு சின்னங்கள் எஸ். Flag of his own clan. அந்த வசனம் சொல்ற இல்லையா, நீங்க படிக்கலாம். ஷில்பா, you can read the verse what I'm telling you. Numbers 2. ஒவ்வொருவரும் இஸ்ரேலின் மக்களின் ஒவ்வொருவரும் தங்கள் கொடி மூதாதையர் வீட்டின் சின்னங்களாக இவற்றின்படி பாளையம் இறங்கி இருப்பர். கரெக்ட். ஒருத்தருடைய ஸ்டாண்டர்ட் பிரகாரம் ஆண்டவர் அவங்க ஒருத்தரைய செப்பரேட் பண்ணி கேம்ப்ல அடுக்க சொல்றாரு. ஓகே, தேங்க்யூ. நான் சொல்ற வசனத்தை படிச்சாலே அதுல ஆன்சர் இருக்கு. நம்பர்ஸ் 2:18 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கூடாரத்தின் மேற்கு பக்கத்தில் பாளையம் இறங்க வேண்டிய கோத்திரத்தின் பெயர் என்ன? Which tribe to camp on the west side of the tabernacle? Numbers 2:18. மேற்கே பாலம் இறங்கிய வேண்டியவர்கள் எப்ராயிம். Ephraim is the answer. Ephraim, correct. Ephraim tribe. அவங்க ஒரு tribe இல்லையா? சோ அந்த tribe அந்த இடத்துல ஒரு கேம்ப் போடணும்னு சொல்றாரு. ஓகே, நம்பர்ஸ் 2:34 எண்ணிக்கை 2ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இதெல்லாம் கஷ்டம், பட் நம்ம படிச்சு பிராக்டிஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆண்டவருடைய வார்த்தை ஒரு ஃபெமிலியர் ஆகும். இஸ்ரேல் புத்திரர் பாளையம் மற்றும் பிரயாண அமைப்பு பற்றிய கர்த்தரின் கட்டளையை சரியாக அறிவுறுத்தியபடி செய்தார்களா? Did the children of Israel execute the Lord's commands regarding the encampment and journey formation exactly as instructed? Numbers 2:34. நிறைவேற்றினார்களா? They did. Yes. செய்தார்கள். So the people. ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் இஸ்ரேல் மக்கள் செய்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் கொடிகளை சுற்றி பாளையம் இறங்கி தங்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின்படி அணிவகுத்து சென்றனர். ஆமென். கரெக்ட். ஆண்டவர் சொன்னபடி அவங்க ஒவ்வொருவரும் செய்தார்கள். கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், சாப்டர் 3 verse 2 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதுல சொல்லி இருக்கிற ஆரோனின் மகன்கள் யார்? Sons of Aaron. அவர்கள் நாதாபு, Nadab, Eliezer and இத்தாமார், அவ்வளவுதான். 4 பேர். நாதாபு, அபிஹு, எலியாசார், இத்தாமார். கரெக்ட். யார் பெரிய தலைமகன்? யாரு தலைமகன்? யாரு? நாதாபு. நாதாபு தலைமகன். கரெக்ட். Thank you. Next question, Numbers 3:4 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நாதாபுக்கும் அபிஹுவுக்கும் என்ன நடந்தது? What happened to Nadab and Abihu? They were They killing were him because because they they offered offered the unholy unholy fire. கொண்டு வந்ததால் வேற்று தெய்வங்களின் தீயை திறந்து வந்தார்கள். நெருப்பை கொண்டு வந்ததால் ஆண்டவர் முன்னிலே கொல்லப்பட்டனர். கொல்லப்பட்டார். ஆமென். கரெக்ட். அவர்கள் கொல்லப்பட்டார்கள். ஏனால் ஆண்டவருக்கு தேவையில்லாத ஒரு வேலை பண்ணதால அவர்கள் கொல்லப்பட்டார்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். முதற் பேரானவனுக்கு பதிலாக லேவியர்கள் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டனர்? How were the Levites used in place of the firstborn? Numbers 3:12. இதோ நான் இஸ்ராயேல் மக்களிடமிருந்து லேவியரை பிரித்தெடுத்துள்ளேன். இஸ்ராயேலர் மக்கள் கருப்பையையும் கிடக்கும் தலைப்பேரணத்தையும் இவர்கள் ஈடாக இருப்பார்கள். லேவியர் எனக்கே உரியவர். ஆமென். கடவுள் லேவியர் எனக்கே உரிய மக்கள் என்று சொல்றார். கரெக்ட். லாஸ்ட் கொஸ்டின் ஃபார் தி டே. ஷில்பா அண்ட் ஃபேமிலி ஆன்சர் பண்ணுங்க. எஸ். நம்பர்ஸ் 3:50 3ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். தற்பேரான மீட்பு பணத்தை மோசே யாரிடம் வாங்கினார்? From whom did Moses take the redemption money for the firstborn? என்னப்பா? Aaron. Yeah. Yeah. No, sorry. Moses obeyed and took the I'm telling you the verse, Leah. Chapter 3 verse 50. 50. Whom did Moses take the redemption money for the firstborn? இஸ்ரேல் மக்கள் தலை பேராயிருந்தோரிடமிருந்து Correct. அவ்வளவுதான். இஸ்ரேல் மக்களுள் தலைப்பேரா இருந்தோரிடம் இருந்து. That's the answer. Head of Israel, chiefs of Israel. So அவர் அந்த இஸ்ரேலோட ஹெட் சீஃப் யார் இருந்தாங்களோ அவரிடம் இருந்து அவரு பணத்தை பெற்றார்.
So amen, and thank you so much to all the families. God bless. Good night. Take care. Thank you. Good night.